ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு சூப்பராட்டு இட்லிக்கு சட்னி தாளிக்க போறாங்க. வெங்காய சட்னி தாளிக்க போறேன். எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். டிஃப்ரெண்டான முறையில் பண்ணிருங்க என்னோட ஸ்டைலில். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப டேஸ்டியா இருக்குங்க. தோசைக்கு, இட்லிக்கு, சாதத்தோட சாப்பிட்றதுக்கு அட்டகாசமா இருக்கும். 5 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். மாதிரி 150 கிராம் சின்ன வெங்காயம் எடுத்திருக்காங்க. தனி சின்ன வெங்காயத்துலேயும் நீங்கள் பண்ணலாம். அது இல்லாட்டா பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயமும் சேர்த்தும் பண்ணலாங்க. ட்ராவல் போகிறவங்களுக்குலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வீடியோ முழுதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே வெங்காய சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெங்காய சட்னிக்கு வந்து தேவையான பொருள் வந்து ஒரு 5 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். அப்புறமா சின்ன வெங்காயம் வந்து ஒரு 150 கிராம் எடுத்திருக்கேன். இது மாதிரி தோலை உரிச்சு எடுத்துக்கோங்க. அப்புறமா பூண்டு அளவுக்கு எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய பூண்டாட்டு ஒரு பூண்டு உரிச்சு எடுத்துருக்கேன். புளிங்க, ஒரு நெல்லிக்காய் சைஸுக்கு புளி எடுத்திருக்கேன். பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு. இதுக்கு தக்காளி நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல, அதனால புளி தான் எடுத்திருக்கேன். அப்புறமா வந்து கருவேப்பிலைங்க. இதெல்லாம் வச்சு தான் இன்னைக்கு சட்னி பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து அடுப்பை ஆன் பண்ணி நம்ம குக்கர் அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல. இந்த சட்னியில் வெங்காயத்தில் இருக்க தண்ணி தாங்க. அதனால் எண்ணெயிலே நம்ம எடுத்துக்கிடணும். நல்லெண்ணெயில் பண்ணுங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இதில் வந்து பெரிய வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாங்க. ஒரு 5 வெங்காயம் இந்த மாதிரி மீடியம் சைஸில் எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் வதங்கிட்டு அப்புறம் நம்ம சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிடலாம். ஒரு 5 பேர் 6 பேர் சாப்பிடலாங்க, அந்த அளவுக்கு எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்படி எடுத்துக்கோங்க. இதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கிருச்சுங்க. இந்த அளவுக்கு வதங்கினா போகிறோம். இப்போ வந்து இதில் புளி ஆட் பண்ணிடலாங்க. புளி வந்து இப்படி உறுத்தி எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை தழை. எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ மூடி வச்சு நம்ம ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ணக்கூடாது. இந்த எண்ணெயிலே நமக்கு வெந்து வந்துடும். மூணு விசில் விட்டுட்டோம். அடுப்பை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க. ஃபுல் ஃபில்லிங் வைக்காதீங்க, பிடிச்சிரும். வேகட்டும். நம்ம அதுக்குள்ள ஒரு மசாலா வறுத்து எடுத்துக்கலாங்க. வெங்காயத்தை வேக வச்சு எடுத்தாச்சு. கடாயை அடுப்பில் வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு மசாலா, சீக்ரெட் மசாலா வறுத்து எடுத்துக்கலாம். 1/2 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் தனியா விதை, அப்புறமா 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் கடுகுங்க. இதெல்லாம் வறுத்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். அடுப்பை வந்து மீடியம் ஸ்லீமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகாத அளவுக்கு வறுத்துக்கணும். இதை நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக பவுடர் பண்ணி போட்டிங்கன்னா இந்த சட்னிக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்குங்க. நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த அளவுக்கு பொரிஞ்ச பிறகு நம்ம எடுத்துடணுங்க. நல்ல முழுமையாக ஆற வச்சு நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இட்லிக்கு வந்து தண்ணி ஊற்றி அடுப்பை வச்சுருக்கேன். இட்லியை வச்சுக்கலாம். வெங்காயமும் நல்லா வச்சுருக்குங்க. ஏர் இறங்கட்டும், நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இட்லிக்கு வந்து தண்ணி ஊற்றி வச்சாச்சு. இதில் வந்து நம்ம எண்ணெய் தடவி மாவு ஆட் பண்ணிடலாம். துணியை போட்டு அவிக்கணும், துணியை போட்டு வச்சுக்கோங்க.
இட்லி தட்டில் எண்ணெய் தடவியாச்சு. இட்லிக்கு வந்து நான் மாவு ராத்திரியே அரைச்சி வச்சுட்டேன். இதில் வந்து 1 கப்பு ராகி, 1 கப்பு இட்லி அரிசி, 3 கப்பு ரேஷன் அரிசிங்க, 3/4 கப்பு உளுந்து போட்டிருக்கேன். போட்டு நான் மாவு அரைச்சி வச்சுருக்கேன். நைட்டில் நல்லா பொங்கிருச்சு. இட்லி தட்டில் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ மாவு ஊற்றிக்கிடலாங்க. தண்ணி நல்லா சூடாயிருச்சு. இட்லிக்கு மாவு ஊற்றும்போது இந்த மாதிரி தூக்கி ஊற்றுங்க. இப்படி ஊற்றிங்கன்னா இட்லி வந்து நல்ல ரவுண்ட் சைஸில் கிடைக்குங்க, கோண மணலாக கிடைக்காது. இந்த மாதிரி தூக்கி ஊற்றணும். தூக்கி ஊற்றினீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரவுண்ட் ஷேப்பில் நல்லா வரும். நம்ம கோரி கோரி அப்படி போட்டோம்னா அது வந்து அங்கங்கே விலகி ஷேப் வந்து நல்லா இருக்காதுங்க, பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துக்கங்க. மாவு ஊற்றி அடுப்பில் வச்சாச்சு. இட்லி வேகட்டும், வச்சிடலாம். மிச்ச மாவை நம்ம பிரிச்சுக்குள்ள வச்சுக்கலாம். வந்து வெங்காயம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா சூப்பராக வந்திருக்கு. தண்ணியை விடாம நம்ம வேக வச்சு எடுத்தாச்சுங்க. புளி வந்து இந்த மாதிரி கருப்பா இருக்கு. இப்போ நம்ம இதை கொஞ்சம் ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். மசாலா வந்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். மசாலா ஆறிடுச்சு. நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சுங்க. இந்த அளவுக்கு பவுடர் பண்ணிக்கணும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா ஆறிடுச்சுங்க. நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்தில் உள்ள தண்ணியே போதும், ஆட் பண்ணக்கூடாதுங்க சட்னிக்கு வந்து. அப்போ தான் கெட்டு போகாது. உங்களுக்கு ட்ராவல் போகிறவங்கலாம் எடுத்துகிட்டு போகலாம். இது கூட வந்து சாம்பார் தூளுங்க, சாம்பார் தூள், குழம்பு மிளகாத்தூள், வர மிளகாத்தூள் எதுனாலும் நீங்கள் காரத்துக்கு ஆட் பண்ணிக்கலாம். சாம்பார் தூள் போட்டிங்கன்னா நல்ல வாசனை, டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால சாம்பார் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு திட்டு திட்டா வேணும்னா இந்த ஸ்டேஜில் எடுத்துருக்க. இன்னும் கொஞ்சம் பேஸ்ட்டாக அரைக்க போகிறேன். நல்லா அரைச்சி எடுத்தாச்சுங்க. இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். உங்களுக்கு திட்டு திட்டா இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் திட்டு திட்டா அரைச்சிக்கோங்க. மைய அரைச்சிங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்குங்க. அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதை தாளசம் பண்ணிடலாம். இட்லி இறக்கிட்டு இட்லி வந்துருச்சான்னு பார்க்கலாங்க. தண்ணியில் அப்படி கையை முக்கிட்டு குத்தி பாருங்க. அவிஞ்சிட்டுனா உங்களுக்கு வந்து கையில் ஒட்டாதுங்க. ஸ்டிக் எது இருந்தனாலும் அதை வச்சு குத்தி பாருங்க. இருக்கு பாருங்க, இந்த மாதிரி ஸ்டிக்கை ஊற்றிக்கணுங்க. ஸ்டிக்கை விட்டு இப்படி குத்தினாலும் உங்களுக்கு ஒட்டாமல் வந்துச்சுன்னா நல்லா வெந்துட்டுன்னு அர்த்தம். நம்ம இறக்கிக்கலாம். நல்லா வெந்துட்டு இதை இறக்கிட்டு நம்ம தாளசம் பண்ணிக்கலாம். சட்னியை ஒரு இரும்பு கடாயை அடுப்பில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இரும்பு கடாயில் தாளசம் பண்ணிங்கன்னா நல்லா வதக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. நல்ல வெயிட் இருக்குது. கடாய் வந்து 350 ரூபான்னு வாங்கினாங்க, வள்ளியூரில் வாங்கினேன்னா. நல்ல வெயிட்டு. நம்ம ஏதாவது சட்னி தாளிக்கணும், வதக்கணும்னா இந்த மாதிரி சட்டியில் வதக்கணும்னா நம்மளுக்கு வந்து அடியும் பிடிக்காது, ரொம்ப நேரம் சூடு இருக்குங்க. அதில் அந்த சூட்லேயே நம்ம வதக்கி எடுத்தோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் இந்த மாதிரி அடிகனமான பாத்திரங்களை வச்சு யூஸ் பண்ணுங்க. இரும்பு கடாய் யூஸ் பண்ணுங்க. அதில் தான் நிறைய அயன் சத்து கிடைக்கும் நமக்கு. இப்போ நல்லெண்ணெய் ஆட் பண்ணிடலாம்.
3 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. நம்ம கடுகு ஆட் பண்ணிடலாம். 1 ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். உளுந்தம்பருப்புங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. நல்லா வாசனையாக இருக்கும் சட்னி வந்து. அப்புறமா பூண்டுங்க, ஒரு முழு பூண்டை உரிச்சு வச்சுருந்தேன் பாருங்க. இந்த பூண்டை வந்து நம்ம நச்சு போடணுனாலும் போட்டுக்கலாம், அப்படியே போடணுனாலும் போட்டுக்கலாம். எண்ணெயில் போட்டு வதக்கிக்கோங்க. அப்புறமா கருவேப்பிலைங்க, இதில் வந்து சாம்பார் பொடி உங்களுக்கு காணாது அப்படின்னா கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. அது இல்லைன்னா வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்தபடி சாசத்தில் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. இந்த பூண்டு வந்து நல்லா வதங்கணுங்க. நல்லா வதங்கினா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். பூண்டு வந்து நல்லா வதங்கிருச்சு. இந்த அளவுக்கு சுருளாக வதங்கணுங்க. இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வரமிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிடுதேன். கொஞ்சம் காரத்துக்காண்டி 1/2 ஸ்பூன் வரமிளகாத்தூளுங்க. எல்லாம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. சட்னி ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸி சார கழுவிலாம் தண்ணி ஊற்றாதீங்க. தண்ணி ஊற்றுனீங்கன்னா உங்களுக்கு வந்து டேஸ்ட் இருக்காது, கெட்டு போகுங்க. இப்பயே நம்ம வதக்கி எடுக்கணும். நல்லா எண்ணெய் திரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்கணும். கையும் படக்கூடாது, அதே மாதிரி தண்ணியும் ஆட் பண்ணக்கூடாது. உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சட்டி தந்தோடி உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நம்ம திரிச்சு வச்சிருக்க பவுடருங்க, நல்ல ஊறுகாய் மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக 1 ஸ்பூன் எடுத்தால் போகிறோம், 10 இட்லி சாப்பிடலாம். அந்த அளவுக்கு சட்னி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பார்க்கையிலே எவ்வளோ எம்மியாக இருக்கு பாருங்க. அப்படியே ஒரு பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா நம்ம 6 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாங்க. நல்லாயிருக்கும். வெளியில் வச்சுருந்தீங்கன்னா 1 வாரம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாங்க. இப்போ கொஞ்சம் வதங்கட்டும். சட்னி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த மாதிரி சட்டியில் ஒட்டக்கூடாது. அல்வா பதத்துக்கு கிண்டி எடுத்துக்கணும். எப்படி திரண்டு வருது பாருங்க. இந்த மாதிரி இரும்பு கடாயில தான் இந்த மாதிரி கிண்ட முடியும், வசதியாக இருக்கும் கிண்டதுக்கு. சூப்பராகிட்டு சட்னி ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இட்லியோட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ இட்லி வந்து நம்ம உடனே எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணியை வச்சுட்டு நம்ம தட்டை இப்படி அடுப்பிலே வச்சோம்னா சூடு வந்து நல்லா இறங்கிடும். உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. சீக்கிரமாட்டு டக்குன்னு அவசரத்துக்கு எடுக்கணும் அப்படின்னா நம்ம துணினா அப்படியே தட்டி எடுத்துடலாம். இதில் வந்து உங்களுக்கு அப்படி தட்டி எடுக்க முடியாது. இவ்வளோ பஞ்சு மாதிரி சாப்பிட்டா வருது பாருங்க. பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். தட்டில் வச்ச உடனே எப்படி பாட்டாக வருது பாருங்க. ஒட்டாதுங்க. தண்ணியில் வச்சா வச்சுனாக்கா ஒரு 2 நிமிஷம் வச்சா போகிறோம். சூப்பராக உங்களுக்கு ஒட்டாமல் கிடைக்குங்க. தட்டில் கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்க. இந்த மாதிரி தண்ணியில் வச்சு எடுங்க. சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. ஈஸியாக உங்களுக்கு இட்லி கிடைக்குங்க. இப்போ இட்லியை சாப்பிட்டு பார்க்கலாம். ஒரு பிளேட்டில் வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க இட்லி. அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட் வந்து. வேற லெவலில் இருக்குங்க சட்னி வந்து. உண்மையிலே சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ராவல் போகிறவங்களுக்கு, வீட்டில் ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கெல்லாம்
ஆஃபீஸ் போகிறவங்களாம் சட்னு பண்ணிடலாம். அதே மாதிரி இங்கே ஸ்டோர் பண்ணி வச்சு கூட அவசரத்துக்கு எடுத்துக்கிடலாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது சட்னி வந்து. ட்ரை பண்ணி பாருங்கள். 4 இட்லி 5 இட்லி சாப்பிடுறவங்க 10 இட்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.